வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சிஷன் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50% அதுதான், அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோ பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னிராசி. கன்னிராசியோட டிரான்சிஷன் டோட்டலாக அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் இந்த மந்தில் பர்டிகுலராக புதன் வந்து 10th ஹவுஸில் குருவோட சேர்ந்து கன்ஜெக்ஷன் ஆகிடுவார். புதன் குரு சேர்ந்தால் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் அப்படியே கனெக்ட் ஆகிடும். 1 4 7 10 4 மற்றும் 7க்கு குரு, 1 மற்றும் 10க்கு புதன். இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு 10th ஹவுஸில் சந்திரனோட சேர்ந்தா நீங்கள் கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் குரு சேர்க்க வந்து 1 4 7 10. இந்த கன்ஜெக்ஷன் வந்து ஒரு சத்துர கேந்திரம். அப்போ அந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர். அந்த ஸ்கொயரில் 10th ஹவுஸில் அவங்க சந்திக்கும் போது 10th ஹவுஸ்னால் என்ன, உங்கள் ப்ரொஃபஷன் மைண்ட் அப்படி வேலை செய்யும். வேலையை விட்டுடலாமா, குவிட் பண்ணலாமா, வேறு வேலை மாறலாமா, ட்ரை பண்ணலாமா, மூவ் பண்ணலாமா, வேறு எங்கன்னா அப்ராட் போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, அப்படியே மைண்ட் அப்படி வேலை செய்யும். ஜூன் மந்தில் 6th ஆஃப் ஜூனில் கரெக்டாக புதன் வந்துடுவார். புத்தி சும்மா இருக்காது, ஏதாவது பண்ண ட்ரை பண்ண பார்க்கும். நாம் என்ன புரிஞ்சுக்கணும், அது வந்து பாசிட்டிவாக முடியுமான்னு நம்ம வந்து ஒரு யூகம் பண்ண முடியும், ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். எப்படி 7th ஹவுஸில் சனி. யார் ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அப்படியே கை நழுவுவாங்க, கை விடுவாங்க, அப்படியே விலகுவாங்க. உஷாராக இருங்க. ஏன்னா சனி 7ல் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னுவாங்க, அப்புறம் பேக் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓகேன்னுவாங்க, அப்புறம் வேண்டான்னுவாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னுவாங்க, அப்புறம் வந்து இல்லை இப்போ நான் பண்ணல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசித்து, அந்த சனி 7th ஹவுஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கணும், உங்களுடைய லக்கை எப்படி யார் கொடுப்பா, சுக்ரன் கொடுப்பாரு உங்களுக்கு. அந்த சுக்ரன் எங்கே இருக்காரு, லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 9, 2 9க்கு அதிபன். அவர் கரெக்டாக 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்காரு. இப்போ 8ஆம் இடத்துல சுக்ரன் போராடி ஒன்று பறிக்கலாம், அப்படி ஒரு கை மேலே வந்து நிற்காது ஒன்று. 10ல் குரு வந்து ஸ்தான பலமானு பார்க்கணும். ஸ்தான பலம் கிடையாது. 10ல் குரு வந்து பார்வைக்கு ஓகே, பட் ஸ்தான பலம் கிடையாது. அப்போ சுக்ரன் 8, இப்போ குரு 10, சனி 7, ராகுக்கு எது பரவாயில்ல, சேஃபு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதம் உங்கள் ஐடியா என்ன வரும், மாற்றத்தை பண்ணலான்னு தோணும், ஒருத்தரை நம்ப வைக்கும், ஒரு விஷயத்தை செய்யலாமான்னு தோணும், ஒன்று குவிட் பண்ணலாமான்னு தோணும், வேறு ட்ரை பண்ணலாமான்னு தோணும், வேறு மைக்ரேட் பண்ணலாமான்னு தோணும். பட் டேக் கேர், உஷாராக இருங்க, உஷாராக யோசிங்க. இந்த மாதம் யோசிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருத்தரை நம்பி இறங்காதீங்க. ஏன்னா 8ல் சுக்கரன் வந்தால் நீங்கள் யார் நம்பிலும் அவங்க கை விட்டுருவாங்க. 7ல் சனி வந்தால் உங்களுக்கு கமிட் பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அப்படியே வித்ட்ரா பண்ணுவாங்க. உஷார். இது கன்னி. இது ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ ஜூலை பார்க்கலாம், ஜூலை எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த மாதம் பார்த்துடலாம். அடுத்து வந்து ஃபேமிலி அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப். இந்த முறை 10ல் குரு, 8ல் சுக்ரன், 2 பேரும் அந்த செகண்ட் ஹவுஸில் பார்வையை பதிக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா 7ல் சனி. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் டு டூ, வேறு வழி இல்லை, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு. இது பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் வரலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களோட பார்ட்னர் சைட்லேருந்து அந்த ப்ரெஷர் வரலாம். அந்த ப்ரெஷரில் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்குமே தவிர, கம்ஃபர்டபுளாக அரேஞ்ச் பண்ணி, கம்ஃபர்டபுளாக வரேன்னு பார்த்து, கம்ஃபர்டபுளாக செக் பண்ணி, கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி, ஓகே பக்கா மேட்சிங் சூப்பர் அப்படின்னு டீல் பண்ணுற டைம் இது கிடையாது. ஜூன் கிடையாது. ஒரு நிர்பந்தம், ஒரு ஃபோர்ஸ், அதில் பண்ணலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தானாக ஒன்று வந்து நிற்குதா, கல்யாணமாக நடக்க போதா, நடக்கட்டும். நீங்களாக ஒரு முயற்சி எடுத்து அதில் போய் நிற்க வேண்டாம் நான் சொல்கிறேன். சரி, ஃபேமிலி லைஃப் எப்படி போகும்? 7ல் சனி. நீங்கள் இப்போ தான் ஒன்று சொன்னால் உங்கள் பார்ட்னர் வந்து வேறு ஒன்று செய்வாங்க. அவங்க ஒன்று சொன்னால் உங்களுக்கு அது வந்து இப்போ தான் வந்து ஒரு மாதிரி ஒரு கோபமாக வரும், ஒரு வெறுப்பு. என்ன நம்ம கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இப்படி வந்து பேசினா எப்படி அர்த்தம், என்ன நம்ம சொல்கிறோம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. இவ்வளோ வருஷம் ஆகி இது கூட புரிஞ்சிக்கலாம், எப்படி இவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம், இது கூட புரியாதா, இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனஸ்தாபம். பட் எப்பவுமே நான் ஒன்று தான் சொல்லுவேன், அந்த டைம் வந்து நல்லவனை கெட்டவனை நினைக்கும், கெட்டவனை நல்லவன். இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க நேரம், அவங்க சூழ்நிலை அவங்கள அப்படி செய்ய வைக்கும்.
மறப்போம் மன்னிப்போம் அவ்வளோதான். அந்த மாதிரி கான்செப்டில் போயிட்டீங்கன்னா கன்னி ஃபேமிலி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அப்படியே கடந்து போயிடுவீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிரந்தரமான கெட்டவனும் கிடையாது, நிரந்தரமான நல்லவனும் கிடையாது. அடுத்தது வந்து நான் வந்து பார்க்குறது என்னென்னா மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. புதன் குரு சேர்க்கையே போதும். குரு வந்து உங்களுக்கு ஆசான் ஆசிரியர். புதன் வந்து நீங்கள் மாணவன் இல்லை டிசைப்பிள், குருவுக்கு டிசைப்பிள் சீடன், ரெண்டுமே நல்லா இருக்குது. அதுவும் ஸ்கொயரில் வந்திருக்கு, 10ல் வந்திருக்கு. 10ல் உங்கள் கர்மா, உங்கள் எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால தொழில், எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணுற நேரம் இது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதன் குரு காம்பினேஷன் மட்டுமே போதும். நீங்கள் உங்கள் படிப்பு, நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ், நீங்கள் உங்கள் எக்ஸாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் உங்கள் திட்டம் க்ளீனாக இருக்குது ட்ராக். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செகண்ட் ஹவுஸ் வந்து சுத்தமாக இருந்தாலும் கூட சனி 7th ஹவுஸில் இருக்கிறதுனால உங்கள் பார்ட் என்ன, உங்கள் போர்ஷன் என்னென்னா வீட்டை நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்கள் கணவரை நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கங்க. நீங்கள் உங்களுக்கு சபாஷ் போட்டுங்க. ஏன்னா நீங்கள் யார்கிட்டயா எதிர்பார்த்தா மட்டும் இப்போ கொஞ்சம் மன கஷ்டம் வரும். யார்ட்டையுமே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, ஏன் டியூட்டியை நான் கரெக்டாக செய்வேன், அதில் இடையூறு இல்லாமல் இருந்தால் போதும்னு நினச்சின்னா இடையூறு கிடையாது. சூப்பராக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் 60க்கு மேலே, 65, 70, 75, 80, சரி 85 என்ன சொல்லலாம்? கன்னி ராசி ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துங்க. சனி பார்வை நேராக விழுந்திருக்கு. வயது 60க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக கன்னி வந்து வயிறு, ஸ்டமக் சென்டர் வயிறு, கொஞ்சம் மேலே உங்களுடைய இருதயம், உங்களுடைய லங்ஸு, லிவரு, உங்களுடைய இந்த செஸ்ட் பார்ட்டு, இந்த வயிறு பகுதி, இதெல்லாம் இந்த கன்னியோட ரூல். முதுகெலும்பு, இடுப்பு, மிட் பார்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ கன்னி சீனியர் சிட்டிசன் டேக் கேர் ஆஃப் ஹெல்த். பொதுவாக ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் ஜூனில் ஏதாவது இருக்கா? சனி பார்வை இருக்குது, அது நார்மல். சுக்கிரன் வந்து 8th ஹவுஸில், 8ல் வந்து சுக்கிரன் போயிட்டாருன்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 2. சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். வேறு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு காமிக்கலை, வேறு பெரிய பிரச்சனையும் காமிக்கலை. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓவரால் ஓகே கன்னி, நான் எல்லாமே கிளியராக ஓப்பனாக கொடுத்துட்டேன். இந்த மாதம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி டிசிஷன் எடுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி பண்ண பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்களோட மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களை பேர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமாக சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பேர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒரு வேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பேர்த் சார்ட்டோடைய ஹாரோஸ்கோப் பிளானட்ரி பொசிஷன் தான் மெயின். அதுதான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2ல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும்போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைட் ரோடு வருது, டபுள் சைட் ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன,
அதில் உங்கள் பிளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் பிளாட்டாக இருக்கும், சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், எந்த கார்னரில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும், இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுக்கும். எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஏதாவது மாறுமான்னு கேட்டால் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்சுனா ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல், ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஆரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.